ஓவியம் என்பது மனதில் தோன்றும் எண்ணத்தை வர்ணங்கள் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கலையா பார்க்கப்படுது. இந்த ஓவியங்களானது பேசக்கூடியவையா இருந்தாலும் கூட அது ஒரு மொழியா காட்சி அளிக்குது. இந்த ஓவியங்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கண்டு கழிக்கக்கூடிய இன்பத்தை தருவது தான் கண்காட்சி. இந்த கண்காட்சியானது ஓவியங்கள் வரைவர்களுக்கும் அதை ரசிக்கக்கூடிய ரசிகர்களுக்கும் இடையே ஒரு பாலமா கருதப்படுது. இந்த ஓவியங்கள் ரசிக்க தெரிஞ்சா மட்டும் போதுங்க. இந்த ஓவியத்தின் வழியா நிறைய அனுபவங்களை நம்ம பெறலாம். அந்த அனுபவத்தை இந்த நிகழ்ச்சியின் வழியே உங்களுக்கு தரப்போறோம். மக்கள் வணக்கம், இது சன்னலுக்கு வெளியே. இன்றைய சன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சிக்காக நாம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தேனாம்பேட்டை செனடாப் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய ஹார்ட் வேர்ல்டு என்ற இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஓவியங்கள் வரைந்து அதை கண்காட்சியா அமைச்சிருக்காங்க. வாங்க அந்த ஓவியங்களை பத்தியும் அந்த ஓவியம் பின்னாடி இருக்கக்கூடிய கருப்பொருள்கள் பத்தியும் கதைகள் பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பெண்களால் வரையப்பட்ட ஓவிய கண்காட்சிக்கு நம்ம வந்துட்டோம். இங்கே மொத்தமாக 4 பெண்கள் இணைந்து ஓவியங்களை வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதில் ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு வேறு மாதிரியான கருப்பொருள்கள் கொண்டு தான் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதில் முதலாக நம்ம பார்க்க போகிற ஓவியங்கள் எதை பற்றி யாருடையதுன்னு கேட்டிங்கன்னா, ஓவியர் சத்யா அவர்கள் வரைஞ்ச ஓவியங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வரைஞ்ச ஓவியங்கள் எந்த மாதிரியாக இருக்குது, என்ன மாதிரியான கருப்பொருட்கள் அவங்க கொண்டு வரைஞ்சிருக்காங்கன்ற விஷயத்த அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆரம்ப காலகட்டத்திலலாம் பார்க்கும்போது பெண்களுக்கு நிறைய அடக்குமுறைகள் இருந்தது. பெண்கள்லாம் எதுக்கு நீங்கள் படிக்கணும், நீங்கள் வீட்டு வேலைகள் மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அடக்குமுறைகளை தாண்டி தான் பெண்கள் தங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டு மேலே மேலே வந்துட்டு இருந்தாங்க. படைப்புகளிலும் சரி பெண்கள் நிறையவே சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க. ஓவியத்தின் வரைஞ்சி அது மூலமாக நிறையவே பேருக்கு முன் உதாரணமாகவும் இருந்திருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு கண்காட்சியில் முழுக்க முழுக்க பெண் கலைஞர்கள் மட்டும் வரைஞ்சி அவங்களுடைய ஓவியத்தை கண்காட்சியாக வச்சுருக்காங்கன்னு கேள்விப்படும்போது நான் ரொம்பவே சந்தோஷம் அடைகிறேன். அந்த வகையில் அந்த ஓவிய கலைஞர்களில் நீங்களும் ஒருத்தராக இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். என்னுடைய முதல் கேள்வியாக நான் என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னா, உங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கும், அதையும் தாண்டி ஓவியம் வரையணுன்ற எண்ணம் எப்படி வந்துச்சு? ஆக்சுவலாக நான் எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தேன். பட் ஓவியம்ங்கிறது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். நம்ம சின்ன குழந்தையிலேருந்தே நமக்கு ஓவியத்தில் ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்கிறது தான். ஒரு எம்இக்கு அப்புறமா எனக்கு வீட்டில் இருக்கிறப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராகிட்ட நான் ஓவியம் வரைய தொடங்கினேன். அப்புறமா அதை நான் கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் டெவலப் பண்ண பிறகு அது படிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. காலேஜஸில் பிஎஃப்ஏன்னு படிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சப்போ அதில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு அப்புறம் எம்எஃப்ஏயும் முறையாக படித்து அப்புறம் ஓவியங்கள் கண்காட்சிகள்லாம் வைக்க தொடங்கினேன். ஸோ எனக்கு அது ஒரு சான்ஸ் கிடச்சிது, அதனால் பண்ணேன். நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஓவியம் வரைவாங்க, ஆனால் அதற்கான முறையான படிப்பெல்லாம் படிக்க மாட்டாங்க இல்லையா? ஆனால் நீங்கள் படிச்சுட்டு தான் வரையவே வந்திருக்கீங்க. அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? வரையத்தை பற்றியும் நிறைய தெரிஞ்சிருக்கும், வண்ணங்கள் பயன்படுத்துறதை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். படித்ததுக்கு அப்புறமா ஓவியம் வரையத்தில் எந்தெந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் பண்ணீங்க? ஆக்சுவலாக நம்ம ஓவியம் இப்போதைக்கு நமக்கு நிறையா யூடியூப் நம்ம இன்டர்நெட்லலாம் நிறையா நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு சான்ஸ் கிடைக்குது. அந்த காலத்தில் போல் இல்லை. இருந்தாலும் நாம் ஒரு இடத்துல முறையாக படிக்கிறப்போ நமக்கு ஒரு விஷயம் ஈஸியாக கிடச்சிடுது. ஆல்ரெடி அது தெரிஞ்சவங்க உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு ஈஸியாக கிடச்சிடுது. எவ்வளோ தான் யூடியூப்பில் இன்டர்நெட்டில் இருந்தாலும் இப்படி ஒன்று இருக்குதுங்கிற நாலேஜ் நமக்கு இருக்கிறப்போ தான் நம்மளால் அதை தெரிஞ்சிக்க முடியும், அதுலேயும் தேடி படிக்க முடியும். ஸோ அவங்க தேடி படிக்கிறதுக்கு ஒரு பெரிய டைம் எடுக்கும். அதே நேரம் நம்ம முறையாக போய் படிக்கிறப்போ அவங்க சொல்லி தருவாங்க, ஒரு சின்ன டியூரேஷனில் நம்ம படிச்சிருவோம். ஸோ எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். நாங்கள் 4 வருஷத்தில் படித்தோன்னா மேபி அவங்க கூட கொஞ்சம் டைம் எடுத்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க. ஒவ்வொரு ஓவியர்களும் ஒவ்வொரு விஷய முறைகளை பயன்படுத்தி வரைவாங்க இல்லையா? ஒரு சில ஓவியர்கள் இயற்கை காட்சிகள் மட்டும் வரைவாங்க, ஒரு சில ஓவியர்கள் பார்த்தீங்கன்னா அந்த நிலா மட்டும் வரைவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுடைய தீம் எதை பேஸ் பண்ணி நீங்கள் அதிகமாக வரைவீங்க? நான் தமிழ்நாட்டில் உள்ள கல்ச்சர், அது மோஸ்ட்லி பெண்கள் குடும்பத்தில் உள்ள விஷயங்கள், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் பார்க்குற விஷயங்கள் தான் யூஸ்வலாக நம்ம வரைகிறது. நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்குறது, நம்ம திருவிழாவாகட்டும், நம்ம வீட்டில் நடக்கிற விஷயங்களாகட்டும். இங்கே இருக்கிற பெயிண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது 2 பேர் பூ தொடுத்துட்டு இருக்கிறப்போ நம்ம எப்போவுமே கதை பேசுகிறது உண்டு இல்லையா? அந்த மாதிரி காசிப், இதோட பேர் காசிப் தான். அந்த காசிப் பேசி பேசி நம்ம பேசுகிற அந்த விஷயங்களை தான் இந்த பெயிண்டிங்கில் நான் வரைஞ்சிருக்கிறேன். இப்படி நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம என்ன பார்க்குறோம், நம்ம வீட்டுக்குள்ளே என்ன பார்க்குறோம், நம்மளை சுற்றி நம்ம என்ன பார்க்குறோங்கிறது என்னோட தீம். ஆக்சுவலி நிறைய பெண்கள் வரைவேன், பட் ஜென்ஸும் வரைவேன். பட் இருந்தாலும்
நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள நம்ம குடும்ப சூழ்நிலையில் உள்ள விஷயங்களை நான் வரைகிறது என்னோட இன்ட்ரெஸ்ட். எனக்கு அது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இருந்தது. அதை நான் வெளியே சொல்லணும் அப்படின்னு, நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் பார்க்காத விஷயங்களையும் நம்ம அவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த பெண் ஓவியங்களை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்க. அவங்க போட்டிருக்க கம்பல் ஆகட்டும், அவங்க நெத்திச்சுடி போட்டிருக்கதாகட்டும், அப்படின்லாம் செயின் போட்டிருக்கதாகட்டும், கம்பல் வளையல் அதெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் அவங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, அவங்க உடை அணிஞ்சிருக்க விதத்தை கூட ரொம்பவே அழகாக காட்சிப்படுத்திருக்கீங்க. வண்ணங்கள் இதுக்கு பயன்படுத்திருக்கீங்க இல்லையா? என்ன மாதிரியான வண்ணங்கள் வந்து இதுக்காக? இது வந்து அக்ரிலிக் கேன்வாஸில் பண்ணியிருக்கிறேன். என்னோட பெயிண்டிங் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபேஸ் கட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேபி. தமிழ்நாட்டில் உள்ள நாயக்கர்களோட 17வது செஞ்சுரி 18வது செஞ்சுரியில் உள்ள நாயக்கர்களோட ஓவியங்களில் இந்த மாதிரி ஃபேஸ் கட்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும், அந்த சாயல்கள்லாம் பார்க்க முடியும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அதோட இம்ப்ரெஷனில் நான் ஸ்டார்ட் பண்ண தொடங்கினதுனால என்னோட பிக்சர்ஸில் வந்து அந்த ஃபிகர், அந்த ஹியூமன் ஃபிகர்ஸ், அந்த கண், அதெல்லாம் ஃபேஸஸ் எல்லாம் வந்து நாயக்கா மியூரல்ஸோட சாயலில் இருக்குது. அதில் உள்ள வண்ணங்களும் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் கலர்ஸை வந்து யூஸ் பண்ணி அதில் உள்ள இம்ப்ரெஷன்னால அது அந்த டோன்ஸ் கூட அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஃபேன்சியான ஒரு கலராக யூஸ் பண்ணாமல் நான் அந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த தீமே வந்து ஒரு பக்கம் பார்த்த மாதிரி முகம் மட்டும்தான் இருக்கு, முழு முகம் வந்து தெரியல. இந்த தீமே அப்படிதான் இருக்குமா? இந்த தீம் நாயக்கர்களோட பெயிண்டிங்கில் மோஸ்ட்லி பெயிண்டிங் அதில் எல்லாமே உண்டு, பட் மோஸ்ட்லி இப்படி ஒரு பக்கமாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணதுனால அந்த ஒரு பக்கம் முகமே இவ்வளவு உலகத்துக்கு சொல்ல முடியும், இவ்வளோ கதை சொல்ல முடியும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணதுனால அந்த ஒரு இதை நான் அடாப்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இந்த குறிப்பாக ஒரு ஓவியம் வரைகிறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும்? ஒரு வாரத்திலிருந்து ஒரு 2 வாரம் அந்த டைமுக்குள்ளே நான் என்னோட இது அக்ரிலிக் பெயிண்டிங். ஆக்சுவலி அக்ரிலிக் பெயிண்டிங் கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ரையிங் பெயிண்டிங், ஆயில் மாதிரி இல்லாததுனால கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் என்னால் ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ளே ஒரு பெயிண்டிங்கை ஈஸியாக முடிக்க முடியும். பெரிய பெயிண்டிங்னாலும் ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளெல்லாம் முடிச்சிடலாம். ஓகே, இப்போ பெண்களை பொறுத்த வரைக்குமே வந்து இப்போ ஒரே மாதிரியாக இருக்குன்னாலும் கூட ஒவ்வொரு பெண்களுக்கும் நீங்கள் வித்தியாசம் காட்டணும் இல்லையா? இப்போ 4 பெண்களை நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க இந்த ஓவியத்தில், இருந்தாலுமே இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் காட்டுறதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணுவீங்க? வித்தியாசம் காட்டணும்னா அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், அவங்க இப்போ 4 பேர் நம்ம சேர்ந்து இருக்கிறோம், ஆனால் 4 பேர் சேர்ந்து இருக்கிறப்ப வித்தியாசமான ஆக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் இல்லையா? 4 பேர் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோன்னா, இப்போ இந்த பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க பூ தொடுத்துட்டு இருக்காங்க, ஒருத்தங்க கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட கலர்ஸு, அவங்களோட ட்ரெஸ்ஸு, அவங்களோட அந்த ஃபேஸில் இருக்கிற அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன், இதிலெல்லாம் வித்தியாசம் காட்டி நான் அதை வித்தியாசமாக பண்ணிப்பேன். ஓகே, இந்த மாதிரி படங்கள் வரையும் போது உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கும் இல்லையா? இப்போ முதலாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு படம் வரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் யார்கிட்ட காமிச்சிங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மேம்படுத்திட்டு இருப்பீங்க இல்லையா? இப்போ முதல் படம் வரையறதுக்கும் இப்போ கடைசியாக நீங்கள் வரையப்படக்கூடிய படத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. என்னென்ன விஷயங்கள் மாற்றிக்கிட்டீங்க? அதை மட்டும் இல்லாமல் என்ன படம் பார்த்துட்டு உங்கள் வரைபடம் பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த ஓவியம் நல்லா இருக்கு, இதை வந்து இந்த கொஞ்சம் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? ஆக்சுவலாக நான் இனிஷியலி நான் சொன்னது மாதிரி தான் நாயக்கர்களோட பெயிண்டிங்ஸை தான் பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆகி பண்ணினேன். மெயினாக இம்ப்ரெஸ் ஆகி பண்ணது வந்து மதுரையில் உள்ள நாயக்கர்களோட பெயிண்டிங்ஸ் அங்கே இருந்தது. அந்த மீனாட்சி அம்மன் அந்த செங்கோல் கொடுக்குற மாதிரி ஒரு பெயிண்டிங் இருக்கும், அது நான் பண்ணியிருந்தேன், வீட்டில் இருக்குது. அதை பார்த்துட்டு அதை பண்ணி நான் காட்டினேன். அப்போ நிறைய ஒரு சீரியஸாகிட்டு ஒரு 10 பெயிண்டிங்ஸ் வந்து அது வந்து நம்ம ரிலீஜியஸ் ஓரியன்டாக இருக்கும். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் இருக்கிறத அப்படி காப்பி பண்ணியிருக்கீங்க, அங்கே இருக்கிற நம்ம ரிலீஜியஸ் ஸ்டோரி அவங்க பண்ணியிருக்கிறது, அப்போ நீங்கள் அதுலேருந்து மாற்றி நீங்கள் இப்போ இருக்கிறது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுனால நம்ம பார்க்குறத நம்ம பண்ணணும் அதே ஸ்டைல்லன்னு சொல்லி என்னோட ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ அது பார்க்குறப்போ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லதுனால நான் அதில் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இப்போது என்னோட கற்பனைகளில் வந்து இந்த நம்ம நேராக பார்க்குற மக்களை வரைஞ்சிருக்கிறப்போ எல்லாரும் இன்னும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம நேராக பார்க்குறோம், நம்ம பார்க்குற வீட்டு பக்கத்தில் பார்த்தோம், நம்ம இங்கே பார்த்தோம், அது ஒவ்வொரு விஷயமும் பார்க்குறப்போ அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம முன்ன பார்த்த படங்களுக்கும் இப்போ நீங்கள் வரைஞ்சிருக்க படங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபங்க்ஷனில் கொஞ்சம் பேர் வந்து நின்றுக்கிட்டு ஒரு பெண்ணை பற்றி ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கு இல்லையா? ஒரு பெண் மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்கா, மற்ற பெண்கள் எல்லாம் சேர்ந்து நின்றுட்டு இருக்காங்க, ஏதோ பேசிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இந்த ஓவியத்தை பற்றி விளக்க முடியுமா? ஆமாம், இப்போது நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி தான் செலிப்ரேஷனில் ஒரு பெரிய குரூப் பார்ட்டி இருக்கிறப்போ ஒருத்தரை பற்றி மீதி எல்லாரும் இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசுகிறது நம்ம வாழ்க்கையில் நம்ம நார்மலாக பார்க்குறது தான். அதை தான் இதில் காட்டியிருக்கிறேன். இப்போது யூஸ்வலாக இப்படி பார்க்குறப்போ இப்போ நம்ம அந்த பொண்ணாக இருந்தோன்னா நம்ம என்ன நினைப்போம், என்ன சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் எல்லாமும் அதை தான் பண்ணுறீங்க அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஸோ இந்த பொண்ணு நீ என்ன சொல்கிற, பட் நீங்கள் எல்லாமும் அப்படி தானே அப்படின்னு அவளுக்கும் தெரியுது இவங்கெல்லாம் நம்மளை பற்றி பேசுகிறாங்கன்னு. அப்போ அவன் நினைக்கிறா நீங்களும் இந்த மாதிரி தான் ஆனால் என்ன மட்டும் பேசுகிறீங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி இந்த படத்தை வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இது அந்த செலிப்ரேஷனை காட்டுறதுக்கு தான் பேக்ட்ராப்பில் அந்த டிசைன்ஸ் போட்டிருக்கிறேன். இதுவும் அக்ரிலிக் பெயிண்ட் தான்.
இதில் நிறையா கேட் எல்லாம் பூனையெல்லாம் வரைஞ்சிருக்குது. எனக்கு பூனை வந்து நம்ம நார்மலான வீடுகளில் நிறைய பார்க்குறது எங்கள் ஊர் சைடில் பூனையை தான் வீட்டுக்குள்ளே விடுவாங்க, நாயெல்லாம் விட மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த பூனையெல்லாம் கொஞ்சம் நிறையா போட்டு வச்சுருக்கிறேன். அது எங்கள் வீட்டில் நிறைய இருக்கும், அம்மா வீட்டில், அதனால் அதை வரைஞ்சிருக்கிறேன். இந்த ஓவியம் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுடைய வாழ்க்கையில சகஜமா நடக்கிற ஒரு விஷயத்தை தான் எடுத்து நீங்க ஓவியமா வரைஞ்சிருக்கீங்க இல்லையா? இந்த மாதிரி இன்சிடென்ட் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? ஆமாம், நடக்கும். நம்ம எங்கள் வீட்டிலவே நாங்கள் 5 பொண்ணு, நம்ம இது யோசிச்சு பாருங்கள், இது நாங்கள் 5 பொண்ணு, அது எதை நினச்சி வரையில. பட் யூஸ்வலாகவே ஒரு 5 பொண்ணு சேர்ந்தோன்னாலுமே எப்போவுமே யாரையும் பற்றி யாராவது காசிப் பண்ண தான் செய்வாங்க. அது நம்ம எல்லா இடமும் பார்க்குறது தான், நார்மலாக பார்க்குற ஒரு விஷயந்தான். அதை தான் வரைஞ்சிருக்கிறோம். இப்படி சேர்ந்து பண்ணுறப்போ தெரியும், எல்லாருக்கும் தெரியும், நம்ம அவங்கள பற்றி பேசுகிறோன்னு தெரியும், யாரை பற்றி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தெரியும், இவங்களாம் நம்மளை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரியும். அப்போ எல்லாருக்கும் மனநிலையுமே எப்போவுமே என்னைய மட்டும் பேசுகிறாங்க, எல்லாரும் அதை தான் செய்கிறாங்க, அந்த மனநிலையும் எல்லாருக்குமே இருக்கும். அதை நம்ம நார்மலான ஒரு லைஃப்பில் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை படங்களில் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி காட்டுறப்போ எல்லாருக்கும் புரியும், ஈஸியாக புரியும். இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க இல்லையா, சேமாக எல்லாருக்கும் புரியும், இந்த மாதிரி நடக்கிறத காட்டியிருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அதை பண்ணியிருக்கோம். ஒரு பெண் வந்து படிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லுங்க. ஆமாம், இது வந்து ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கும் வீட்டில். பட் அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க, எங்களுக்கு நிறைய கதை சொல்லுவாங்க, நிறைய பாட்டு பாடுவாங்க, தேவாரம் திருவாசகம் நிறைய பாடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ வேலைக்குள்ளேயும் அவங்க ஒரு நைட்டு டைமில் அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி நிறையா படித்து அவங்க கதையெல்லாம் சொல்கிறது, அதோட இன்ஸ்பிரேஷனில் வரைஞ்சது. ஸோ அவங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நைட்டு தான் டைம் கிடைக்கும் இல்லையா, பகலில் கிடைக்காது, நிறைய வேலை இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு எப்போவோ படிக்கிறத அடுத்த நாள் அவங்க வேலை பார்க்க எங்களுக்கு கதையாட்டு சொல்லுவாங்க. இல்லை பாட்டுன்னா பாட்டாட்டு பாடுவாங்க, நாங்கள் உட்காந்து கூட சேர்ந்து உட்காந்து. ஏன்னா நாங்கள் நிறைய பசங்க, நாங்கள் 6 பிள்ளைங்க 5 பொண்ணு. ஸோ நாங்கள் உட்காந்து அம்மா கூட கதை கேட்போம். ஸோ அவங்க நைட்டு அதை எவ்வளோ விரும்பி படிக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சம் டைமை கூட அந்த டைமில் அவங்க எவ்வளோ நல்லா யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால அந்த இதை வரைஞ்சிருக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் நல்ல ஸ்டைலாக நல்லா எல்லாம் பண்ணிப்பாங்க, நம்மள மாதிரிலாம் இல்லை. அவங்க நல்லா எப்போவுமே அப்போ உள்ளவங்க எல்லாருமே அப்படி தான் நல்லா நேர்த்தியாக இருப்பாங்க இல்லையா வீட்டில். அந்த நேர்த்தியாக இருக்கிறது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இதை பேஸ் பண்ணி அதை வரைஞ்சிருக்கிறேன். அந்த இருட்டில் படிக்கிறாங்கன்றத வந்து அந்த விளக்கு வச்சு காமிச்சிருக்கீங்க இல்லையா, ரொம்பவே அழகா இருக்கு. நல்லா டீட்டெயிலாம் நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பேக்ல பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்தில் வந்து அடிச்சிருக்கீங்க, விளக்கு இருக்கு, இன்னொரு புத்தகமும் வந்து பக்கத்தில் வச்சிருக்காங்க. இவங்க இந்த புத்தகம் படிச்சுட்டு இன்னும் பல புத்தகங்கள் படிப்பாங்க அந்த மாதிரி குறிக்கிற மாதிரி இருக்கு, ரொம்பவே அழகா இருக்கு. இந்த ஓவியத்தை பத்தி சொல்லுங்க. வளையல் போட்டுக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு பெண் வந்து வளையல்காரிடம் இருந்து வளையல் போட்டுக்கிற மாதிரி இருக்கு, இதை பத்தி விளக்கமா சொல்லுங்க. இது திருவிழா டைம்ல நம்ம பார்த்தோம்னா நம்ம ஊர்ல எல்லாம் திருவிழாவுக்கு வளையல்காரங்க வெளியில இருந்து வருவாங்க. அவங்க நம்ம ஊர்ல வந்து கடையை வச்சு நிறைய வளையல் பெட்டியா வளையல் வச்சுட்டு நமக்கு போட்டு விடுவாங்க. பெண்கள்லாம் நம்ம யூஸ்வலாக எல்லாருக்கிட்டையும் கையெல்லாம் கொடுக்க மாட்டோம், ஆனால் வளையல்காரங்கிட்ட மட்டும் கை கொடுப்போம். அப்போ அவங்க வந்து போட்டு விடுறப்போ கைண்ட் ஆஃப் ஒரு கூச்சமாக இருந்த மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு இதை காட்டணும்னு. இந்த பேக்ட்ராப் வந்து திருவிழாவில் அவங்க போடுற அந்த கடைக்கு பின்னால் அவங்க நல்ல ஒரு பேக்ட்ராப் எப்போவுமே இப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைனோட ஒரு பேக்ட்ராப் போட்டிருப்பாங்க. அதனால் அந்த பேக்ட்ராப் போட்டு முன்னால் உட்காந்து 2 பேர் உட்காந்து வளையல் போட்டுட்டு இருக்கிற மாதிரி, அவங்க போட்டு விட்டு பார்க்குற மாதிரி சைஸ் பார்க்குற மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். என்னுடைய கடைசியான ஒரு கேள்வி, நீங்க உங்க ஒரு குருநாதர் கிட்ட படிச்சிருப்பேன் இல்லைங்களா, உங்களுடைய குருநாதர் பெயர் சொல்ல முடியுமா? யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? அவங்க ஒரு ஸ்பெஷல் நேம்னா எனக்கு இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டது செல்வா சிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவர் தான் எனக்கு முதல்ல எனக்கு ட்ராயிங் சொல்லணுங்கிறப்ப நான் பாம்பேயில் இருந்தப்போ சின்ன பசங்களாக இருந்தப்போ எங்களுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு படிக்கணும் சார் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி விட்டது அவர் தான். அதுக்கு பிறகு இங்கே சென்னைக்கு வந்து நான் பிஎஃப்ஏலாம் ஸ்டார்ட் பண்ணது வந்து அன்னை காமாட்சி மியூசிக் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் பிஎஃப்ஏ பண்ணினேன். அப்புறம் ஜேஜே மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் நான் எம்எஃப்ஏ பண்ணேன். எல்லாருமே குரு தான், இவங்க மட்டும்தான் குருன்னு கிடையாது. ஏன்னா டீச்சர்ஸ்னு வரப்போ எல்லாரோட தாக்கத்தோடு தான் நமக்கு ஒன்று வருது, ஓகேயா. ஸோ நான் இவங்க பர்டிகுலர் இவங்க சொல்லி தந்ததுன்னு கிடையவே கிடையாது. என்னோடய வழியில் வந்து எனக்கு சொல்லி தந்த எல்லாரும் எனக்கு குரு தான். அவங்க இல்லாமலும் இப்போ நம்ம வெளியில் நம்ம பார்க்குறப்போ வெளியில் ஒரு பார்க்குற ஆர்டிஸ்ட்டுன்னு இல்லை, இப்போது என்கிட்ட பேசுகிற எல்லாருமே நமக்கு டீச்சர்ஸ் தான். அவங்களும் ஒன்று நமக்கு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க பார்க்குறப்போ இது இப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது எனக்கு அப்போ நான் ஸ்ட்ரைக் பண்ணலான்னா அவங்க சொல்கிறப்போ எனக்கு ஓகே, அவங்க ஒன்று சொல்கிறாங்க, அது ஏதோ இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு பார்க்குற எல்லாருமே நம்மக்கிட்ட பேசுகிற எல்லாருமே குரு தான். எனக்கு டீச்சர்ஸாக வந்த எல்லாருமே எனக்கு குரு தான். அவங்க எல்லாருமே ஒரு விதத்தில் இதோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இருக்காங்கன்னு தான் நான் நம்புகிறேன்.
உங்களுடைய ஓவியங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பெண்களை மையப்படுத்தி வரைஞ்சிட்டு இருக்கீங்க. பெண்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சுவாரஸ்யமாக வந்து ஓவியங்கள் மூலமாக பிரதிபலிச்சுட்டு வரீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள், தொடர்ந்து வரைஞ்சிக்கிட்டே இருங்கம்மா. நன்றி. இது வரைக்கும் நாம் ஓவியர் சத்யா அவர்கள் வரைஞ்ச ஓவியங்கள் எல்லாமே வந்து பார்த்துருக்கோம். இந்த ஓவியங்கள் எல்லாமே பார்க்கும்போது குறிப்பாக நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா பெண்களை மையப்படுத்தி வந்து வரைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுடைய கலாச்சாரம் ஆகட்டும், அந்த காலத்து முறையில் பெண்கள் எப்படி இருந்தாங்க, அந்த காலத்து பெண்கள் பூ கட்டியிருப்பாங்கல்ல, வளையல் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்து அந்த காலத்து பெண்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்ததோ அதை மையமாக வச்சு வரைஞ்சிருக்காங்க. நம்மளுடைய பாரம்பரியத்தை மையப்படுத்தியும் வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. எல்லா ஓவியங்களுமே வந்து முகத்துடைய ஒரு பகுதி மட்டும் தெரிகிற மாதிரி, ஒரு பக்கம் மட்டும் பார்த்த மாதிரி இருக்கும் இல்லையா? இது அவங்களுடைய தனி சிறப்புன்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் உங்களுக்கு எல்லாமே வந்து அவங்களுடைய ஓவியங்கள் எல்லாமே பிடிச்சிருக்கும். இந்த மாதிரியான பெண்களை மையப்படுத்தி ஒரு ஓவியர் வந்து வரைஞ்சிருக்காங்கன்னு போது எனக்கே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எல்லா ஓவியங்களும் ரொம்பவே சிறப்பாகவும் இருந்துச்சு. சரி, நம்ம அடுத்ததா யாருடைய ஓவியங்கள் பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ஓவியர் சரண்யா அவர்கள் ஓவியங்கள் தான் பார்க்க போறோம். சரண்யா அவர்கள் என்ன மாதிரியான ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கருப்பொருள்கள்லாம் என்னன்ற விஷயத்த அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சரண்யா மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க வந்து ஒரு ஓவியரா பல ஓவியங்கள் வரைஞ்சிருக்கீங்க இல்லையா? உங்களுடைய ஓவியங்கள் பார்த்துக்கிட்டே நம்ம பேசலாமா? பார்க்க தாராளமா. உங்களுடைய முதல் ஓவியம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு பெண் வந்து கோவிலில் இருக்க மாதிரி இருக்குது. இந்த ஓவியத்தை பற்றி விளக்க முடியுமா? நான் ஆக்சுவலாக பேசிக்கலி என்னோடய நேட்டிவ் பார்த்திங்கன்னா மதுரை தான். இப்போ ஆஃப்டர் மேரேஜ் தான் இங்கே சென்னையில் செட்டில் ஆனது. பட் மதுரையில் தான் பிறந்து வளர்ந்ததுனால அதோட தாக்கம் எப்போயுமே உண்டு. அதில் மீனாட்சி அம்மன்றது எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட் ரொம்ப. ஸோ மீனாட்சி அம்மனை எப்போயுமே நாங்கள் இதை இது பண்ணி எங்கள் வீட்டில் இது பண்ணுறதுனால எனக்கு எங்கேயும் எல்லா இடத்துலையும் மதுரையை எங்கேயாவது ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்றத யோசிச்சு தான் பண்ணேன். இது நம்ம மீனாட்சி அம்மன், அந்த கோயில் தான் பேக்ரவுண்டு. அதில் வந்து குளத்தில் வந்து பொற்றாமரை குளம்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து கோல்டன் லோட்டஸ் இருக்கும். அந்த கோல்டன் இது நான் எல்லா பெண்களையுமே வந்து ஒரு தேவியோட அம்சமாகவும் ஒரு சாமியோட அம்சமாகவும் தான் வந்து, ஏன்னா நம்ம பெண்கள் எல்லாருமே அவங்களோட அம்சம் தான் காமிப்பேன். அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஸோ என்னோட இதில் வந்து இந்த பொண்ணு வந்து இது ஒரு மீனாட்சியோட மாடர்ன் மீனாட்சி மாதிரி. அவங்க வந்து இங்கே இருக்க கோல்டன் லோட்டஸை கையில் எடுத்தால் அந்த க்ளோ எப்படி இருக்கும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் அந்த க்ளோ வந்து ஃபேஸில் கொடுத்துருக்கேன். அந்த ஃபேஸ் கொடுத்துட்டு பேக்ரவுண்டில் மீனாட்சி அம்மனை காமிச்சிருக்கேன். ஏன்னா மீனாட்சி அம்மனை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இது பண்ணுறேன். இது ஃபுல்லாகவே என்னோட ரெப்ரசன்டேஷன் தான். இது ஒரு இது பண்ணுறதுக்கு இது ஆயில் பெயிண்டிங். ஒரு பெயிண்டிங் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 3 weeks to 1 month ஆகும். ஏன்னா அது அடுத்தடுத்த லேயர் பண்ணுறதுனால எல்லாமே ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மை செல்ஃப், இன்னர் மை செல்ஃப் தான் அது பண்ணுறேன். நான் இப்போ நம்ம போய் கோயிலில் போய் எப்படி சாமி கும்பிடுவோம், எப்படி நம்ம ஒரு நினச்சிக்கிட்டு இருப்போம், நம்மளோட பரதநாட்டியம்னா அது எல்லாமே வந்து ஒரு பெண்களோட தாக்கமும் இருக்கும், என்னோட செல்ஃபும் இருக்கும். எப்படி கைண்டாக இருக்கணும், எப்படி டிவைனாக இருக்கணும் அப்படின்றத காமிக்கிறதுக்காகவும் இருக்கும். ஓகே, இதில் வண்ணங்கள் எப்படி தேர்வு செய்கிறீங்க? ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து பச்சை வண்ணம் இருக்குது, இதில் வந்து ரெட் ரோஸ் கலந்த மாதிரி ஒரு வண்ணம் இருக்கு இல்லையா? வண்ணங்கள்லாம் வந்து வெளிப்படையாக தெரிகிற மாதிரி இருக்கணும்னு வரைகிறீங்களா, இல்லைனா வந்து வண்ணங்கள் லைட்டாக தெரிஞ்சால் போதும், எப்படி வந்து அதுக்காக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க? இல்லை, மோஸ்ட்லி வெளிப்படையாக தெரிகிற மாதிரி தான் இருக்கணும்னு தான் வரைகிறேன். ஏன்னா மோஸ்ட்லி என்னோட எல்லா பெயிண்டிங்ஸும் ஒரு earthen tones இருக்கும். நம்மளோட மண்ணை காமிக்கிற மாதிரி அந்த ஒரு earthen tones இருக்கிற மாதிரி தான் பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் பிரைட் கலர்ஸ்லாம் யூஸ்வலாகவே பிடிக்கும். ஏன்னா டக்குன்னு போய் எல்லோரும் கண்ணையும் அட்ராக்ட் பண்ணுற ஒன்று டக்குன்னு பார்க்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த பிரைட் கலர்ஸில் தான் மோஸ்ட்லி என்னோடய பெயிண்டிங்ஸ் இருக்கும். அதுலேயும் மோஸ்ட்லி இந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீனு, சாமிக்குன்னு ஏற்ற மாதிரி ஒரு கலர் சொல்கிறோம்ல, மஞ்சள், மாம்பழ மஞ்சள், ரெட்டு, க்ரீனு அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சாமிகள் யூஸ் பண்ணுற கலர்ஸ் தான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அவங்களே வந்து பெண்களே நான் ஒரு தேவியோட அம்சமாக காமிக்கிறதுனால சாமிகளுக்கு என்ன சாஸ்திரமோ அந்த இதை மாதிரி கலர்ஸ் தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து மீனாட்சி அம்மனை வந்து காட்சிப்படுத்துறீங்க. இதில் வந்து ராதாகிருஷ்ணன் இல்லையா? ராதாகிருஷ்ணன் ஒரு பெண் வந்து தனியாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த ஓவியத்தை பற்றி விளக்க முடியுமா? இல்லை, அதில் எப்படி நான் சொல்கிறேன்னா எல்லாருமே தேவி அம்சம் தான். தேவினா மீனாட்சி மட்டும்தான் தேவி, இல்லை அம்மன் மட்டும்தான் இல்லை. நீங்கள் ராதையை இருக்கலாம், ருக்மணி இருக்கலாம், யாருனாலும் இருக்கிற சரஸ்வதி இருக்கலாம், எல்லாமே வந்து தேவியோட அம்சம் தான். ஸோ இந்த இதில் நான் எப்படி ஒரு சிவன் அவங்க மட்டும் இது பண்ணாமல் எனக்கு கிருஷ்ணர் எல்லா கடவுளும் எனக்கு பொறுத்தவரைக்கும் ஒன்று தான். பேர் தான் வேறு, ஹரியும் சிவன் ஒன்றுன்ற மாதிரி தான். எனக்கு இவங்க ஒரு ராதையாக வந்து அவங்கள காமிக்கணும்னு நினச்சேன். இப்போ இவங்களை வந்து இவங்க ராதையாக இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க, ஒரு கிருஷ்ணரை எல்லா நேரமும் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள பற்றியே இது பண்ணிருப்பாங்க. அது சிம்பாலிக்காக இவங்க ராதைன்றதை காமிக்கிறதுக்காக கிருஷ்ணரோட ஃப்ரதரை யூஸ் பண்ணியிருக்கேன். அது பின்பக்கம் யாரை நினச்சிட்டு இருக்காங்கன்றதையும் சிம்பாலிக்காக காமிக்கிறதுக்காக ராதை கிருஷ்ணரை போட்டேன். எனக்கு எல்லா இடத்துலையுமே ஒரு கிளியை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்ப்பேன். ஏன்னா மதுரையை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக எங்கே பேக்ரவுண்ட்லேயோ இல்லை மேலேயோ என்னோடய பழைய பெயிண்டிங்ஸ் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கிளியை கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். அந்த மாதிரி தான் இது ராதைக்கு பிடிச்ச கலரில் அவங்கள வச்சு காமிப்போம். இதுவும் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் அண்ட் ஷேடோ கண்டிப்பாக இருக்கும். இங்கே இடத்துலேருந்து ஒரு லைட் ஃபால் ஆனால் இங்கேருந்து ஒரு ஷேடோ கண்டிப்பாக இருக்கும்.
அந்த மாதிரி இருக்கும்போது அது அழகியல் இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு கூப்பிட்டு. இன்னொரு விஷயமும் நான் கவனிச்சேன், அந்த பச்சை நிறத்தை வந்து பயன்படுத்திருக்கீங்க இல்லையா, அந்த மேலையும் சரி அவங்க உடுத்திருக்க உடையிலும் சரி, அதுவும் வந்து மீனாட்சி அம்மனை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தானே பயன்படுத்தி. மோஸ்ட்லி சொல்லிட்டேன்ல, அம்மனோட அந்த சிவப்பு, பச்சை, நீல, இந்த ரெட், இந்த இதுதான் மேக்ஸிமம் வந்து எல்லா இடத்துலையும் ட்ரெஸ்ஸஸ் பார்த்தோன்னா இந்த கலர்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஒரு சில இடத்துல போவேன், அது ரொம்ப வேரி ஆகுது. மேக்ஸிமம் அம்மன் யூஸ் பண்ணுற இந்த கலர்ஸில் தான் என்னோட எல்லா பெயிண்டிங்ஸுமே இருக்கும். அடுத்த ஓவியம் பார்க்கலாமா? பார்க்கலாம். இப்போ இந்த பெயிண்டிங் பார்த்தோன்னா சொல்கிறேன்னா தேவி அம்சம் மாதிரி. இப்போ இவங்க இதில் மீனாக இந்த இதில் கிளியில் வச்சு தெரிஞ்சிருக்கோம் உங்களை யாரை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பேன்னு. இதே இவங்களும் ஒரு மீனாட்சி மாதிரி தான். அப்போ ஒரு சின்ன ஒரு மீனாட்சி அம்மன் எப்படி இருப்பாங்க, ஒரு சிவனை நினச்சி ஒரு லவ்வோடு இது யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி சிவன் வந்து காட்சி இருக்கிற மாதிரியும், பின்னாடி சிவனோட அவங்க கூட இருக்கிறவங்களாம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக பண்ணது தான் இதுவும். எல்லாருமே ஒரு அந்த அம்சம்லாம் பண்ணிப்பேன். அதே மாதிரி சிவப்பும் அதுக்காக தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இதுவும் ஒரு லைட் அண்ட் ஷேடோ இந்த இதில் இருக்கும். பட் எல்லாமே பெண்களை வந்து ஒரு தேவி அம்சமாகவும், ஒரு நம்ம சும்மா இருக்கும்போதும் யாரையாவது ஒன்று நம்மளோட லவராக இருக்கலாம், இல்லை நம்மளோட கணவராக இருக்கலாம், இல்லை நம்ம பிள்ளைகளாக யாரையாவது பற்றி ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்போம். ஏதாவது ஒன்று அந்த மாதிரி இவங்க ஒரு நினைவுகளில் இருக்கிற மாதிரி தான், ஒரு ஆழ்ந்த நினைவுகளில் இருக்கிறாங்க. அந்த இவங்களோட நினைவுகள் வந்து மோஸ்ட்லி சிவனை பற்றி இருக்குது. அதனால் அதை காமிக்கிறதுக்காக இப்படி வச்சுருக்கேன். பெண்கள் வந்து அவங்களோட நினைவுகள் மூலமாக எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்கன்ற விஷயத்தை வந்து ரொம்பவே அழகாக காட்சிப்படுத்தியிருக்கீங்க. இந்த பெண் வந்து அழகாக இருக்காங்க, அவங்க பின்னாடி நிறைய விஷயங்கள் வந்துருக்கு இல்லையா, விநாயகர் ஆகட்டும், அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் எப்படி பண்ணுறீங்க? அதான் சொல்லி இப்போ இவங்க மீனாட்சி சிவன்னா இப்போ அவங்க கூட விநாயகர், முருகன் எல்லாருமே தான் கூட கண்டிப்பாக வந்துடுவாங்களே. அந்த மாதிரி எல்லாருமே இது பண்ணுன்றதான். இன்னொன்று அழகாக காமிக்கிறது, அது கருப்போ சிவப்போ எப்படினாலும் எந்த கலர்னாலும் இருக்கலாம். அழகுன்றது அவங்களோட மனசில் இருக்கிறது ஒன்று தான். ஸோ இதில் நான் கருப்பாக காமிக்கல, அப்படி இதாக காமிக்கல அப்படின்றது கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம கூட இருக்கிறவங்கள அப்படியே பார்க்குற விதனாலிட்டு இந்த மாதிரி எனக்கு லைட் அண்ட் ஷேடோக்காக அப்படி எடுத்தேனே தவிர அதில் எந்த இதுவுமே இல்லை. அழகுன்றது மனசில் இருக்கிறது தான். அடுத்த ஓவியம் வந்து ஒரு கோவிலில் பூஜை பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. சிவபெருமான் வந்து பின்னாடி இருக்காரு இல்லையா, இந்த ஓவியத்தை பற்றி சொல்லுங்கள். இதுவும் இப்படியே மீனாட்சி அம்மன் தான். அங்கே எப்படி மீனாட்சி அம்மன் பின்னாடி இருக்கிற மாதிரி இங்கே சிவன் அதே மீனாட்சி அம்மன் கோயிலில் தான் காமிச்சிருக்கேன். இங்கே மறுபடியும் இப்போ சிவனோட சன்னதியிலேருந்து ஒரு படியிலேருந்து வந்து நந்திக்கிட்ட வந்து வேண்டுதல், நம்ம எப்பவுமே நந்தியோட காதில் சொல்லுவாங்க நம்மளுக்கு என்ன வேண்டுதல் நடக்கணும்னா நந்தியோட காதில் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறதுக்காக தன்னோட பையனோட படிப்புக்காக இருக்கலாம், தன்னோட பையனோட வாழ்க்கைக்காக இருக்கலாம். அந்த மாதிரி எப்பவுமே ஒரு அம்மா வந்து தன் பையனுக்காக வேண்டுவாங்க எப்பவுமே. ஏன்னா இப்போ எனக்கு பையன் தான், நான் ஒரு பொண்ணு, எனக்கு ஒரு பையன். இப்போ அவன் 10th படிக்கிறனால சரி அவனை பற்றி யோசிச்சு பண்ண கான்செப்டில் தான் அப்படி பண்ணுது. இது இந்த ஒரு ரெஃபரன்ஸ் கூட வந்து என் பையனை உட்கார வச்சு மாதிரி பண்ணேன். அந்த மாதிரி இப்போ சிவனுக்கு முன்னாடி நந்திக்கு முன்னாடி வேண்டுதலுக்காக கீழே நம்ம எப்படி வைப்போமோ அந்த மாதிரி விளக்கு வச்சு 2 பேரும் சாமி கும்பிட்ற மாதிரி இது பண்ணேன். இதுவும் ஒரு மீனாட்சி அம்மன் கோயிலையே ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட வாழ்வியல் முக்காசி என்னையும் அம்மன் எல்லாரையும் கலந்த மாதிரி ஒரு வாழ்வியல் தான் இதெல்லாம். குறிப்பாக இந்த மாதிரி ஓவியங்கள் வரையறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும், எந்த மாதிரியான ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அதை பற்றிலாம் சொல்லுங்கள். இது மோஸ்ட்லி எனக்கு கம்ஃபர்டபுள் மீடியம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆயில் பெயிண்டிங் அண்ட் சாஃப்ட் பேஸ்டல்ஸ் இதில் தான் பண்ணுவேன். ஆயில் பெயிண்டிங் கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நம்ம ஒன்று காஞ்சு கொஞ்சம் அடுத்தடுத்த லேயர் நம்ம ஏற்றும் போது அந்த லேயர்ஸ் போக தான் அந்த டெப்த்து கிடைக்கும், அந்த ஒரு ஒரிஜினல் ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த காயிற டைம்னாலிட்டு கொஞ்சம் லேட் ஆகுமே தவிர இந்த ஒரு படம் பண்ணுறதுக்கு மினிமம் நம்ம ஃபுல் டைம் வந்து என்ன ஒரு டே ஃபுல்லாக ஃப்ரீயாக இருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக சீக்கிரம் முடிக்க முடியும். நம்ம வீட்டு வேலையிலும் பார்த்துட்டு பிள்ளைகளும் பார்த்துட்டு மிச்ச நேரம் பண்ணுறதுனால இது ஒரு 3 வீக்ஸ் எடுத்தேன். இந்த இது மினிமம் 3 வீக்ஸ், மேக்ஸிமம் 1 மந்த் கண்டிப்பாக ஆகும். ஓகே, ஆயில் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஆயில் பெயிண்ட்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தும் போது எப்படி பராமரிக்கிறதுலாம் எளிமையாக இருக்கா இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா வரைஞ்சதுக்கு அப்புறம்? இல்லை, பராமரிக்கிறது பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு இதுக்கு வார்னிஷ் அடிக்கணும்னா கூட இது 6 மந்த்ஸ் ஆகணும். ஃபுல்லாக இது பார்க்குறதுக்கு டச் பண்ணலாம், காஞ்ச மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஃபுல்லாக காஞ்சிச்சுன்னு கிடையாது. கண்டிப்பாக ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு தான் வார்னிஷ் பண்ணணும். 6 மந்த்ஸ் கழிச்சு வார்னிஷ் பண்ணால் அதோட லைஃப் உங்களுக்கு 100 இயர்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பர்சனலாக நான் சின்ன வயசுலேருந்து எல்கேஜிலேருந்தே வந்து ஃபுல்லாக பரதநாட்டியம் கற்றுருக்கேன். ஒரு நாள் 12th வரைக்கும் அரங்கேற்ற வரைக்கும் இது பண்ண போனனால எங்கேயாவது ஒரு பரதநாட்டியம் ஒரு ஃபீல்டில் ஒரு அதையும் காமிப்போம். நம்மளோடது தானே எல்லா இன்னர் ஃபீல்ஸும் காமிப்போம். இதையும் அந்த ஒரு கலையும் கற்றுருக்கோன்றது அதையும் காமிப்போன்றதுக்காக எடுத்த பெயிண்டிங் தான் இருந்தது. இந்த நுகர்தல்ன்ற ஒரு பரதநாட்டியத்தில் நிறைய முத்திரைகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த முத்திரை காமிக்கும் போது இன்னுமே அழகாக இருக்குது. இப்போது இந்த ஓவியம் வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ஓவியத்துக்கு கீழே வந்து பேர் போடும்போது ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, அது எப்படி இருக்கும் சொல்லுங்கள். அது உண்மையில் நீங்கள் இப்போ நம்மளோட படைப்பில் ஒன்று வெளியே வருது. எப்படி நீங்கள் குழந்தை பிறக்கும்போது நம்மளோட குழந்தை அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நம்ம படைச்சது அப்படின்னு சொல்லி அதே ஃபீலிங் தான் இதுலேயும் வரும். ஒன்று முடிக்கும் போது ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது எப்படிரா முடியும்னு நினைக்கிறது போக
முடிக்கும் போது இப்படி முடிஞ்சிருச்சு முடிஞ்சு நம்மளுக்கு அழகாக முடிச்சிட்டோம், ஒரு அழகான ஒரு படைப்பு ஒன்று படைச்சிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி எப்பயுமே கிடைக்கும். இது மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆயிரங்கால் மண்டபம்னு இருக்குது. அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் ஒரு பில்லர்லேயுமே ஒரு சாமி சிலைகள் இருக்குது. எல்லா சாமி சிலைகளும் நம்ம அந்த காலத்தில் படித்த கதாபாத்திரங்களோட சிலைகள் தான் ஃபுல்லாக இருக்கும். அர்ஜுனர், உத்திரை, இந்த மாதிரி எல்லாரோட இது மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாகவே சாமிகள் சிலையும் கதாபாத்திரங்கள் சிலைகள் தான் இருக்கும். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதில் ஈவினிங் டைமில் போட்டிங்கன்னா அந்த லைட்டில் எனக்கு முக்கால்வாசி இந்த லைட் அண்ட் ஷேடோ எஃபெக்ட் பிடிக்கிறதுனால ஈவினிங் டைமில் எடுத்த பிக்சர். இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா மேனகா, கையில் இருக்கிறது சகுந்தலா அந்த காலத்தில் படிச்சிருப்பீங்களா, அவங்கள தூக்கி வச்சுருக்க அப்சரா மேனகா தான் இவங்க. அந்த பிக்சர் இது வந்து சாஃப்ட் பேஸ்டல்ஸ் மீடியமில் பண்ணதுனால தான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக ஆயில் பெயிண்டிங்லாம் ஃப்ரேம் தேவையில்லை, சாஃப்ட் பேஸ்டல்ஸ்னால ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். எனக்கு மோஸ்ட்லி இதை வந்து ரொம்ப அப்படியே தத்துவமாக அங்கே இருக்கிறத அப்படியே காமிக்கணுன்றது. ஏன்னா இப்போல்லாம் வந்து மொபைல்ஸ் உள்ள அலௌட் இல்லை கோயிலுக்குள்ளே. ஸோ இப்போ இருக்கிறவங்க யாராலையும் போய் பார்த்தாலும் அதை ஒரு செகண்ட் தான் பார்க்க முடியும். அதை நம்ம கேப்சர் பண்ணி எப்பவுமே வைக்க முடியாது. ஸோ அதுக்காக நான் இப்போ ஒரு படம்னா இப்போ நம்ம ரீசெண்டாக எடுத்த படங்கள்லாம் ஒரு சில பேர் ஏதாவது கஷ்டப்பட்டு எடுத்திருந்தா கூட ஒன்று இங்கே கை உடஞ்சிருக்கும், இல்லை கால் உடஞ்சிருக்கும், எங்கேயாவது ஒன்று உடஞ்சிருக்கும். ஸோ அதனால் பழைய படம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எடுத்த பழைய படங்களும் புதுசையும் கம்பைன் பண்ணி எப்படி இருந்துச்சு இந்த ஒரிஜினல் ஓவியம் அப்படின்றத காமிக்கிறதுக்காக மோஸ்ட்லி அந்த இதை அப்படியே கொண்டு வந்து அந்த தத்துவமாக அப்படியே கொண்டு வந்திருப்பேன். அந்த ஓவியத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் வந்து மீனாட்சி கோயிலில் ஒரு சிலைங்களா? அதுவும் அதே தான். இது வரைக்கும் நான் 4 சிலை பண்ணியிருக்கேன் அங்கேருந்து. இது நிறைய சிலை இருக்குது, எல்லா சிலையும் பண்ணணுன்றதான் என்னோட ஆசை. அது ஒரு சீரீஸாகவே தனியாக பண்ணிகிட்ருக்கேன். இதை தவிர இது ஒரு 2 சீரீஸ், ஒன்று உமன் பேஸ்டு, ஒன்று ஒரு பக்கம் சிலை பேஸ்டுக்குள்ளாவே இந்த மீடியமில் பண்ணுறதுக்கு. ஏன்னா அதில் என்ன ஒரு ரியலிஸ்டிக் ஃபீல் வருது. அதில் காஞ்சி பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுதுன்றனால இந்த மீடியம் எடுத்தேன். இதுவும் பார்த்திங்கன்னா சரஸ்வதி சிலை. ஒவ்வொரு ஓவியரும் பார்த்தீங்கன்னா ஒரு தீமை பேஸ் பண்ணி தான் வந்து வரைவாங்க இல்லையா? ஒரு சில ஓவியர்கள் வந்து பெண்களுடைய வாழ்க்கைகளை மையமாக வச்சு அது சார்ந்து வந்து வரைவாங்க. உங்களுடைய தீம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பக்தி அடிப்படையில் தான் நீங்கள் வரைஞ்சிட்டு வரீங்க, அதுதானே? ஆமாம். மோஸ்ட்லி சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் நம்பிக்கை ஜாஸ்தி, மூட நம்பிக்கை இல்லை, பட் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. அதனால நிறைய கோயில் போகிற அதெல்லாம் உண்டு. அது அப்படியே நம்மளை மீறி நான் எங்கிட்ட இடத்துல எல்லாத்துலேயும் வெளிப்படுது. கடவுள் அதனால நீங்கள் தொடர்ந்து வரைஞ்சிக்கிட்டே இருங்க. உங்களுடைய படைப்புகள் எல்லாத்துலேயும் வந்து ஒரு தெய்வீக தன்மை எனக்கு தெரியுது. இது மூலமாக வந்து தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வரையும் போது உங்கள் மூலமாக வந்து கடவுள்லாம் இத்தனை கடவுள்கள் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற பார்வையாளர்கள் வந்து நிறையவே விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க. தொடர்ந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்த்த ஓவியங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சி இதோட முடியலைங்க. இதோடைய தொடர்ச்சி அடுத்த வாரமும் இருக்குது. அடுத்த வாரம் வரைக்கும் காத்துட்ருங்க. நன்றி, வணக்கம்.